இது நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு பழம் என்னண்டு வரணுமாமா? சோளா பொடியா? சரிங்கக்கா, மீன் வந்து நல்லா மசாலா போட்டு நம்ம ஊற வச்சிட்டோம். வந்து மீன் ஊறிட்டு இருக்குது. அடுத்து வந்து மீன் ஊறக்குள்ள நம்ம வந்து குழம்புக்கு வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே, அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் பிளான் போட்டு சரி மீன் எடுத்து செய்யலான்ட்டு நாங்க மீன் வாங்கி கிளம்பிட்டோம். நானும் பாப்பாவும் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா மீன் எப்படி செய்யலாம் என்னன்னு தான் நீங்க பார்க்க போறீங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்பதான் உங்களுக்கு போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்புறம் பார்த்து ஏதோ வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க மீன் எடுத்து செமையா செய்ய போறோம். நீங்க கண்டிப்பா வீடியோ பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம போய் மீன் எடுத்து செய்யலாம். வந்துங்களா இன்னும் கிளம்பலையா ஊருக்கு? One hour later. பாத்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நம்ம இது கிளீன் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றணும். உள்ள ஊத்து, தண்ணி ஊத்து. கீழே தானே ஊத்து. போகுது என்ன ஊத்துறது. பாத்தீங்கன்னா பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கிளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா தலையை வந்து நம்ம குழம்பு வச்சிடலாம். பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொரிச்சிடலாம். கிளீன் பண்ணிட்டு தலையை வால் பீஸில் வந்து தண்ணி எடுத்து குழம்பு வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றி 2வது டைம் கிளீன் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளீன் பண்ண நல்லா போகாது. அதனால இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணி போட்டுடலாம். நான் வந்து சட்டி மீன் வறுவல் மசாலா எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 பைட் எடுத்துக்கிறேங்க. இது நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு பழம் என்னண்டு வரணுமாமா? சோளா பொடியா? ஆமா. மீனுக்கு சொல்ல சோடா இருக்குதா? எலுமிச்சங்காயை போட்டு புரிஞ்சுக்கணும். ரொம்ப புளிக்குது. மாமா
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் மீனை போட்டு நம்ம பரட்டிக்கலாம். போட்டா இருக்குறியா? ம் போட்டா இருக்குறியா? ம் अब चारोडी கொஞ்சம் சமா மாமா கிச்சுக்கு மாமா கிச்சுக்கு அவ்வளோதான். இந்த மீனுக்கு வந்து நம்ம மசாலா போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சரிங்க, இப்போ மீனை வந்து நல்லா மசாலா போட்டு நம்ம ஊற வச்சிட்டோம். வந்து மீன் ஊறிட்டு இருக்குது. அடுத்து வந்து மீன் ஊறக்குள்ள நம்ம வந்து குழம்புக்கு வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தாளிக்கு கலவா ஊற்றிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 8 பல் எடுத்திருக்கேன். இது உள்ள போட்டுடலாம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வந்து நம்ம கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு முதலே போட்டுருந்தா கருவீர், ஆனால் வந்து இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டுலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த கூட வந்து நம்ம பெரிய தக்காளி எடுத்து வச்சிருக்கோம், அதை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். ஏமா சரி. அடுத்து வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் தண்ணியே வச்சுட்டு மிளகாய் தூள் போட்டுருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் அடுத்து மல்லிப்பொடி போட்டுக்குங்க. மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கறி விட்டுறாதீங்க, கருகாம. தேங்காய் பார்த்தீங்கன்னா தேங்காய் 6 மூடி சிரி வச்சிருக்கேன், அதை போட்டு கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலுமிச்சம் வயசுக்கு வந்து நம்ம புளி ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம். அந்த கரைக்கிற தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கோம். வந்துட்டு நல்லா கிளறி விட்டுங்க. பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கெட்டியாக இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ 2வது வேணால் பத்துலேயே போட்டுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு பார்த்தீங்கன்னா
ஆயில் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இல்லாதனால நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா மீன் குழம்பு செய்யும்போது எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் வந்து அந்த மீனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருக்கு. நீ அடுத்து வந்து இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு அரை வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஆனால் எப்போவுமே வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா வந்து அந்த மீன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச பொருளா? ஒரு கருவேப்பிலை அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் கீறி விட்டுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. மஞ்சள் பொடி போட்டு அப்படியே எடுத்து குழம்புல ஊற்றிடுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா பொரிக்கலாம். போட்டு அப்புறம் பச்சை வாசம் அதுக்கப்புறம் மீன் உள்ள போட்டு 2 நிமிஷம் பொரிக்கிட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மீன் உள்ள போட்டுக்கலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதி விட்டுலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சுட்டு மீனை போட்டுடலாம்.